வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்று நாம் பார்க்க இருப்பது வெஜிடபிள் ஆம்லெட் செய்யும் முறைதான். இதற்கு தேவையான பொருட்கள் 2 கேரட், ஒரு உருளைக்கிழங்கு, ஒரு பெரிய வெங்காயம், 2 முட்டை, ஒரு தக்காளி பழம், ஒரு பச்சை மிளகாய். நாம் கேரட்டையும் உருளைக்கிழங்கையும் மெலிதாக நறுக்கிக் கொள்ள வேண்டும். நாம் வெஜிடபிள் முட்டை ஆம்லெட் செய்வதற்கு முதலில் 2 முட்டையை பெப்பர், உப்பு, மசால் பொடி போட்டு அடித்து வைத்து கொள்ள வேண்டும். நாம் ஒரு 2 ஸ்பூன் தண்ணீர் விட்டு இதனுடன் மசால் பொடி, மிளகு பொடி, தூள் உப்பு போட்டுக்கொள்ள வேண்டும். 2 முட்டைக்கு தேவையான அளவு நாம் போட்டுக்கொள்ள வேண்டும். மசால் பொடி, மிளகு, உப்பை இப்படி கரைத்து கொள்ளவும் முட்டையை இதில் ஊற்றிக்கொள்ள வேண்டும். நாம் முட்டையை எக் பீட்டரால் நன்கு அடித்து வைத்து கொள்ள வேண்டும். நாம் வெஜிடபிள் முட்டை ஆம்லெட் செய்வதற்கு கேரட், உருளைக்கிழங்கு, வெங்காயம், தக்காளி அனைத்தையும் இவ்வாறு மெலிதாக நறுக்கி வைத்து கொள்ள வேண்டும். இப்பொழுது நாம் ஒரு கடாயில் 1 ஸ்பூன் நெய்யும் 2 ஸ்பூன் எண்ணெயும் விட வேண்டும். எண்ணெய் காயவும் நாம் 1 ஸ்பூன் சில்லி சாஸ், சோயா சாஸ், டொமேட்டோ சாஸ் ஊற்ற வேண்டும். நாம் டொமேட்டோ சாஸ், சில்லி சாஸ், சோயா சாஸ் ஊற்றியவுடன் காய்கறியும் அதனுடனே போட்டு சிறிதளவு உப்பு போட்டு நாம் வதக்கி கொள்ள வேண்டும். இதனுடன் காய்கறிக்கு தேவையான 1 ஸ்பூன் குழம்பு மிளகாய் பொடியும் நாம் போட்டுக்கொள்ள வேண்டும். சோயா சாஸ், சில்லி சாஸ் போடுவதால் ஆம்லெட்டின் சுவை அதிகமாக இருக்கும். ஆம்லெட்டின் சுவை அதிகரிப்பதுடன் குழந்தைகளும் விரும்பி சாப்பிடுவார்கள். இப்பொழுது சிறிதளவு தண்ணீர் தெளித்து நாம் இதை மூடி 2 நிமிடம் சிம்மில் வைத்து விட வேண்டும். இந்த அளவு தண்ணீரே போதுமானதுதான். 2 நிமிடம் மிதமான தீயில் வேக வைத்து பின்பு நாம் முட்டையை சேர்த்து கொள்ளலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்பொழுது காய்கறிகள் நன்றாக வெந்து வந்துவிட்டது. இப்பொழுது சிறிதளவு கருவேப்பிலை தூவிக்கொள்ளலாம். நாம் இப்பொழுது இதன் மேல் முட்டையை ஊற்றிவிட வேண்டும். நாம் மிதமான தீயில் வைத்து முட்டையை காய்கறிகளை சுற்றி ஊற்ற வேண்டும். இந்த அளவு காய்கறிகளுக்கு 2 முட்டை சரியாக வரும். இப்பொழுது நாம் மூடி போட்டு மிதமான தீயில் 5 நிமிடம் வைக்க வேண்டும். 5 நிமிடம் வைத்து எடுத்தோம் என்றால் முட்டை நன்றாக வெந்து வந்திருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இப்பொழுது 5 நிமிடம் ஆகிவிட்டது. முட்டை இந்த அளவு வெந்து விட்டது. இன்னும் ஒரு 3 நிமிடம் வைத்து எடுத்தோம் என்றால் நன்றாக வெந்து வந்துவிடும். ஃப்ரெண்ட்ஸ், இப்பொழுது முட்டை நன்றாக வெந்து வந்துவிட்டது. நாம் இதன் மேல் சீஸ் துருவி வேக வைத்தோம் என்றாலும் மிக விரைவில் வெந்துவிடும். இப்பொழுது இதை வேறு பிளேட்டிற்கு மாற்றிவிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், அருமையான வெஜிடபிள் முட்டை ஆம்லெட் ரெடி. இது நாம் ஈவினிங் டைம் ஸ்நாக்ஸாக குழந்தைகளுக்கு அப்படியே கொடுக்கலாம், அல்லது சாதத்துடன் வைத்து சாப்பிட்டாலும் அருமையாக இருக்கும். இது சீஸ் இருந்தால் நீங்கள் போட்டு கொண்டீர்கள் என்றால் பீஸா டேஸ்டிலே அருமையாக இருக்கும். இதை செய்து பார்த்து எப்படி இருக்கிறது என்று கூறுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.